Hello dear friends, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போற ப்ராஜெக்ட் தி ரிச் கிரவுட் 100% டீசென்ட்ரலைஸ்டு ஹைபிரிட் மேட்ரிக் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்திக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் வளரும். ஜஸ்ட் $35 தி ரிச் கிரவுட்ல உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். அதன் மூலியமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகையை சம்பாதிக்க முடியும். ஸோ 2500 கோடி அதுக்கான ஒர்க் என்ன வேலைப்பாடுகள் என்னன்னா, நான் 2048 நபர் உங்களோட டீம்ல இருக்கணும். அப்படிங்கும் பொழுது எவ்வளவு பெரிய தொகைக்கு சொந்தக்காரராக உங்களால மாற முடியும். அண்ட் இதுல ஒரு 10% பாசிபிள் அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 250 கோடி 1% பாசிபிள்னா கூட 25 crores உங்களால earn பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் தி ரிச் கிரவுட். இந்த ப்ராஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்ல ஸோ இது 100% டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். $35 உங்களோட ஜோனியை ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். அண்ட் 100% இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. 80% வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. 50% வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ரிலேட்டடான விஷயங்களுக்கு போகுது. 5% வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பெர்மனன்ட்லி ரிமூவ் சர்க்குலேஷன் அதாவது இந்த கேஎஸ் டோக்கன் கிஷான் டோக்கன் ஒன்று இருக்குது. இந்த கிஷான் டோக்கன் என்ன பண்ணுறாங்கன்னா பர்ன் பண்ணுறாங்க. ஸோ பர்ன் பண்ணுறதன் மூலியமாக அதனோட வேல்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலாக எவ்வளோ சப்ளை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட வந்து 6,30,00,000 டோக்கன் கிஷான் டோக்கன் இருக்குது. இதில் வந்து 45% வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது ஹோல்டில் இருக்குது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் நடக்கும். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்து இந்த காயின் வந்து பர்ன் ஆகும். பர்ன் ஆகும் பொழுது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அபவுட் கிரிப்டோ கரன்சி முதல்ல 2009 சத்தோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற நபரால் கொண்டு வரப்பட்டது பிட்காயின். அதை தொடர்ந்து ஏராளமான கிரிப்டோ மார்க்கெட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ கிரிப்டோ இருந்தாலும் எல்லாத்துக்கும் மதர் காயின் எடுத்துட்டா அது பிட்காயின் மட்டும்தான் மதர் காயின் வந்துட்டு இருக்கு. அதே போல தான் இந்த கிசான் டோக்கன் அப்படிங்கிறதும். இந்த கிசான் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெசென்ட்டாகவே சம் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காயின் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கொண்டு வரதுக்கான வேலைப்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட கோல் என்னங்கிறது எல்லாமே நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அபவுட் த கிஷான் டோக்கன். இந்த கிஷான் டோக்கன் வந்து ஃபர்ஸ்டே சொன்னது போல 6,30,00,000 டோக்கன் இருக்கு. ஸோ இதில் 45% வந்து லாக்கிங்கில் இருக்கு. அண்ட் அதே போல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ டோட்டலாக எப்போ எல்லாமே வெளியில் வரும்னா 2033 டோட்டல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சர்க்குலேஷன் சப்ளைக்கு வந்துடும். எவல்யூஷன் ஆஃப் மணியில் ஆதி காலங்களில் பண்டமாற்று முறையை மட்டுமே பின்பற்றிட்டு இருந்தாங்க. என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, என்கிட்ட ஒரு உணவு பொருள் இருக்குது, இன்னொருத்தர் ஒரு உணவு பொருள் இருக்குன்னா என்கிட்ட ஒரு பொருள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை நான் வாங்கிப்பேன். இதுதான் பண்டமாற்று முறை. இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆதி காலங்களில். அதன் பிறகு கோல்டை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் காயின், நம்ம ஜென்ரேஷன் மெட்டல் காயினை பயன்படுத்தியிருக்கோம். அதே போல் இதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்ம ஜென்ரேஷன் பயன்படுத்தினது தான். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் பண்டமாற்று முறையிலும் இருந்திருக்கு. மெட்டல் காயின் பயன்படுத்தியிருக்கோம். பேப்பர் மணி, பிளாஸ்டிக் கார்ட்ஸு, எலக்ட்ரானிக் மணி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறது, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஸோ எக்ஸட்ரா ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ்லையுமே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிளாக் செயின் அப்படிங்கிறது ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. பல கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயே வந்து இந்த பிளாக் செயினை தான் பயன்படுத்துகிறாங்க. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிற விஷயத்தால தான். ஸோ நம்ம டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் பக்காவான ஒரு ப்ராஜெக்ட். இந்த டீசென்ட்ரலைஸ்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது. இன்ஃபினிட்டியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பர்னிங் பெனிஃபிட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல தான். பர்ன் பண்ணுறதுனால அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த பர்னிங் அப்படிங்கிற சிஸ்டத்தையே இவங்க செய்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் $35 இருந்தால் போதும் நம்மளோட ஜேர்னியை இங்கே ஸ்டார்ட் அப் பண்ணிட முடியும். அப்கிரேட் ஸ்லாட்டில் $40, $70, $225, $675, $4,725, $23,625, $94,500, $1,89,000, $3,78,000 சொல்லிட்டு நமக்கு அப்கிரேட் ஸ்லாட்ஸ் இருக்கு. மொத்தமாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 10 பேக்கேஜ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 35, 9 பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட்ல வருது. 100% டிஸ்ட்ரிபியூஷன், டைரக்ட் ரெவென்யூ 80%, லெவல் ரெவென்யூ 15%, கிஷான் காயின் பர்னிங்காக 5% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100% இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுது. இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டைரக்ட் ரெஃபரல் போனஸ் தான். ஸோ நீங்க டைரக்டா நபர்களை அறிமுகப்படுத்தினாலும் சரி அறிமுகப்படுத்தலனாலும் சரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடைச்சிடும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 100% உங்களுடைய டீம் ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட்ல தான் கிடைக்குது. இப்போ நீங்க ஜாயின் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஜாயினிங் 2 பேருக்கு நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்க. 2 பேருக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால 80% ரெஃபரல் கமிஷன் 80%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு $100 வந்து அவர் கொடுத்து ஜாயின் பண்ணான்னு வச்சுப்போமே. ஏன்னா நமக்கு அந்த $100 இங்கே பேக்கேஜ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ $80 உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக கிடைச்சிருது. அப்போ 2 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடுது. அண்ட் தேர்டா ஒரு நபர் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த இன்ட்ரோ அந்த பர்சன் என்ன ஆகும்னா
இந்த சிஸ்டமே வந்து 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டத்தில் தான் வந்து பிளேஸ் ஆகுது. அப்போது அந்த ஐடி யாரோ ஒரு நபருக்கு கீழே போய் பிளேஸ் ஆகும். பிளேஸ் ஆகும் பொழுது 30% உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்க 50% எங்கே போகும்னா யாருக்கு கீழே பிளேஸ் ஆகிருக்கோ அந்த பர்சனுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன் மூலியமாக டவுன்லைனுக்கு ஃபேவர் ஆகிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் எல்லா கம்பெனிலுமே டவுன்லைனால தான் அப்ளைனுக்கு ஃபேவர் ஆகும். பட் இந்த சிஸ்டத்தில் அப்ளைன் மூலியமாக டவுன்லைனுக்கு ஃபேவர் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த இன்கம் தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்சி ஸ்பெஷல் இன்கம் அப்படிங்கிறது தி ரிச் க்ரௌட் ஸ்பெஷல் இன்கம்ல ஸோ யூசர்ஸ் நீங்கள் யாரையுமே அறிமுகப்படுத்தலை அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 2 மேட்ரிக்ல 10 ஸ்டேஜஸில் உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்டை மட்டும் என்னன்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் 2 யூசர்ஸ் உங்களுக்கு கீழே பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ அப்கிரேட் அமௌண்ட் $35. டோட்டல் டீம் அப்கிரேட் எவ்வளோ இருக்குன்னா $70. இவர் இன்கம் 50% $35 உங்களுக்கு கிடைக்கும். 50% சொன்னோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அறிமுகமே படுத்தினால 50% கிடைக்கும். அந்த பெனிஃபிட் தான் 50%. இப்போ அடுத்தது 4 நபர்கிட்ட இருந்து அப்கிரேட் ஆகுறாங்க அப்படிங்கும்போது 4 நபர் அப்கிரேட் ஆகுறாங்க. ஆனால் அந்த 4 பேர் நீங்கள் அறிமுகப்படுத்தினவங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த $40 ஒரு தூரம் அப்கிரேட் பண்ணுறாங்க. $160 வந்து அப்கிரேட் ஆகுது. அதில் $80 உங்களுக்கு இன்கமாக கிடைச்சிடும். டீமோட டோட்டல் அப்கிரேட்லேருந்து 50% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதான் விஷயம். அதே போல் 8 நபர் வந்து $70 அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்போ 8 நபர் $70 அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா $560. அதில் $280 உங்களோட இன்கமாக இருக்கும். இது போல் உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் மட்டும் 25,56,92,195. ஸோ இது டாலரில். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 90ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2,500 கோடி வருமானம். ஸோ ஆட்களே சேர்க்காமல் வருமானம் எடுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. அதே போல ஆட்டோபோல் எனர்ஜி இன்கம்னு ஒரு இன்கம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது X2 அப்படிங்கிற ஒரு இன்கம், அது நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கறது X3. ஸோ இந்த X3 ப்ராஜெக்ட்ல நமக்கு பேக்கேஜ் வந்து 7 பேக்கேஜ் இருக்கு. எந்த பேக்கேஜ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது 3 மேட்ரிக்ல ரன் ஆகுது. ப்ரீவியஸ் நம்ம பார்த்த X2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ல ரன் ஆகுறது. இப்போ இங்க வந்து 3 லெவல் தான். 3, 9, 27. ஸோ ஃபஸ்ட்டு 3 நபர் பிளேஸ் ஆகுறாங்க. பிளேஸ் ஆகும் பொழுது அது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அப்கிரேட் அமௌண்ட்டு $75. அடுத்தது 450. அடுத்து 1800, $720, $36,000, $1,44,000, $2,16,000 சொல்லிட்டு நமக்கு அப்கிரேட் பேக்கேஜஸ் இருக்குது. இந்த ஆட்டோ போல் எனர்ஜி இன்கமில் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 3 பேர் பிளேஸ் ஆகுறாங்க இல்லையா? பிளேஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு 80% கிடைக்கும். அடுத்தது செகண்டாவது நபர் பிளேஸ் ஆகும் பொழுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு ஒரு 80%, தேர்டாக ஒரு பர்சன் பிளேஸ் ஆகும் பொழுது உங்கள் அப்ளைனுக்கு ஒரு 80% போகும். அப்படி பார்க்கும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்லாட்டில் அப்கிரேட் அமௌண்ட் $75 தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது $780. $75க்கு $780 கிடைச்சிருக்கும். இது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் 9 பேர் பிளேஸ் ஆகிறாங்களே, அங்கேருந்து 3 பேர்கிட்ட கிடைக்கும். 27 பேர் பிளேஸ் ஆகும் பொழுது 9 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்போ டோட்டலாக 13 நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. அதுதான் உங்களுக்கு $780 ஏர்னிங். அதுவே செகண்ட் பேக்கேஜ் $450 அப்கிரேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா $4,680. அதே வந்து அடுத்த அப்கிரேட் அதாவது $1,800 அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்னா $18,720, $7,200 அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்னா $74,880 சொல்லி இங்கே உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் மட்டுமே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் $42,17,460 உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ இது அப்படியே நீங்கள் ஐஎன்ஆராக மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறத இமேஜினேட் பண்ணி பாருங்கள். ஹைப்ரிட் டர்போ போனஸ்னு ஒரு போனஸ் இருக்குது, அந்த லெவல் போனஸ் மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடு ஈவன் சொல்லுவாங்க இல்லையா? ஓடு அப்படிங்கிறது இந்த ஒற்றைப்படை, ஈவன் அப்படிங்கிறது இரட்டைப்படை. ஸோ உங்களுக்கு இங்கே இன்கம் கிடைக்க போகிறது இரட்டைப்படையில் தான். மொத்தம் 10 லெவல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 2வது லெவல், 4வது லெவல், 6வது லெவல், 8வது லெவல், 10வது லெவல் தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ பெனிஃபிட்ஸான போனஸ் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15% வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே 100% டிஸ்ட்ரிபியூஷனில் 15% இந்த லெவல் போனஸ் போதுன்னு சொன்னாங்களா, அந்த லெவல் போனஸ் தான் இது. ஃபஸ்ட்டு லெவல் அது செகண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு 3% ஒரு டைரக்ட் கொடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த செகண்ட் லெவலில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைரக்ட், அதாவது மொத்தமாக வந்து 3 டைரக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லா லெவலில் இருக்க இன்கமே எடுத்துக்கலாம். இங்கே ஒவ்வொரு இதுக்குமே 3 போட்டிருக்கிறதுனால ஸோ நான் வந்து 13 டைரக்ட் பண்ணுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் 3 டைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த 5 லெவலில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸையும் உங்களால்
எடுத்துக்க முடியும். ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ரிச் க்ரௌட் ப்ராஜெக்ட்டை பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிளான் என்னங்கிறது கிளியராக புரிய வந்திருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ், அதாவது $35 அப்படிங்கிறது நம்ம ஜாயினிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். 365 நாட்களுக்குள்ள நீங்கள் அந்த $35 கூட சம்பாதிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ 365 நாள் முடிந்த பிறகு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தி ரிச் க்ரௌட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, $35 வர்த்தபிளான கிசான் டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ஏர் ட்ராப்பாக கொடுத்துட்றாங்க. ஸோ எந்த விதத்துலையும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரக்கூடிய யாரும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்சியஸாக இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு விவரம் தேவை அண்ட் அடிஷ்னலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோவில் டாப் கார்னர் ரைட் சைடில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் கூட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.